விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். It's a very serious game. It's a do or die game. Very very dangerous game. காரணம் தப்புனா மரணம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நீங்க இருக்கிற ஊருக்கே வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்றது தான் எனக்கு மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆசை. நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. ஆனா பிஜேபியும் அடிக்கும், திமுக அடிக்கும், அடிப்பான். இதான பாலிடிக்ஸ். இது புரியாம வந்து எங்களை அழுத்துறாங்க, அழுத்த தான் செய்வான். பின்னா உங்களை கட்டி பிடிச்ச மொத்தமா கொடுப்பான். மாதத்துக்கு ஒரு தடவை தான் வெளில வருவேன். எலெக்ஷன் நேரம்னா 10 நாளைக்கு ஒரு தடவை வெளியில் வருவேன். QR கோடு குத்தலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்ண முடியுமா? நம்மளோட ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மக்கள் சக்தி இருக்கு. அதை எப்படி சேனலைஸ் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அந்த கூட்டத்தை எப்படி பொலிட்டிசைஸ் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அப்போ இந்த பிரச்சனைலாம் வந்தே தரும். அண்ட் யுவர் எனிமீஸ் ஆர் வெரி பிக். அவ்வளோ சீக்கிரம் எப்படிங்க பவரை விட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு பேரும்? நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிங்க எங்க கட்சி, அவன் 76 வருஷமா ஆட்சி கட்சி நடத்திட்டு இருக்கான். எப்படி போவாங்க? இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. சென்சிட்டிவான சென்டிமெண்ட். விஜய் சைடில் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் கூட பெரிதாக்கப்படும். இது அத்தனையும் மீறி கிரவுண்டுக்கு போகும்போது திமுக அண்ணா திமுக சாம பேத தான தண்டா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அடிப்பாங்க, விலை கொடுத்து வாங்க பார்ப்பாங்க, கெஜோல் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறதால 2 பேரும் அடிப்பாங்க போட்டு. இத்தனையும் ஃபேஸ் பண்ணி வரணும். டிவிகேயோட நிலைமை என்னவா இருக்கும் இதுக்கப்புறமாக? திண்டாட்டம் தான், திருசங்க சொர்க்கம் தான். வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீ இல்லைன்னா இதெல்லாம் அனுபவிச்சே ஆகணும். மேனேஜ் பண்ணணும். யூ ஹேவ் டு மேனேஜ் த இஷ்யூ. திமுக குழு அமைச்சிருக்காங்க. நாளைக்கு தொகுதி பங்கீடு கொடுத்து பேசுறதுக்காக 6 பேர் கொண்ட குழுலாம் அமைச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு அதை பேச போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி காங்கிரஸ் இப்போ அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் ஒத்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டில் தாவேக்காவோட போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கா? இல்லை, ஐ திங்க் திஸ் க்ளோஸ் சாப்டர் நினைக்கிறேன். காங்கிரஸ் திமுகவோட தான் போகும். வேறு வழி இல்லை அவங்களுக்கு. தாவேக்கா வந்து ஒரு அன்டெஸ்டட் பிளேயரு. அது மண் குதிரை. முதல்ல விஜய் எலெக்ஷனில் நிற்பாரானே நமக்கு தெரியல. காங்கிரஸ் ஹைகமாண்டோட ஸ்டாலினுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்குன்னு தான் நான் கேள்விப்படுறேன். திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் கண்டினியூ ஆகும். ஆஸ் ஆஃப் நவ் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது. இழுபறி இருக்கும், தொகுதி பங்கீட்டில் இழுபறி இருக்கும். எல்லாருக்கும் ஃபைனலைஸ் ஆன பிறகு கடைசியாக தான் காங்கிரஸுக்கு ஃபைனலைஸ் ஆகும். அதுவும் இங்கே ஆகாது. டெல்லியில் ராகுல் காந்தி லெவலில், கனிமொழி அந்த மாதிரி இவங்க திமுகவில் டாப் லெவலில் பேசி தான் அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இங்கே இருக்க குழுவால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஏன்னா இவங்க ரொம்ப லோவாக ஆஃபர் பண்ண போகிறாங்க. அவங்க ரொம்ப கூடுதலாக கேட்க போகிறாங்க. there will be glitches, சந்தேகமே கிடையாது. நாள் இருக்குது. ஏப்ரல் மார்ச் 2nd வீக் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன். மார்ச் 15th வரைக்கும் கூட இந்த பேச்சுவார்த்தைகள் இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஐ டூ பிலீவ் காங்கிரஸ் திமுக கூட்டணி 26 சட்டமன்ற தேர்தலில் தொடரும். இது கிரீஷ் தொடங்குறோ அல்லது மற்றவங்களோ சொன்னால் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை சொல்லாமல் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக அதை பற்றி பேசுகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் போடக்கூடிய அந்த ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது அச்சமில்லைங்கிறதோ வீழ்வேன் என்று நினைத்தாயோங்கிறதோ எல்லாம் பார்க்கும்போது பெருசாக காங்கிரஸில் ஹைகமாண்ட்லேருந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் வரலங்கும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த தாட் இருக்குது, இல்லை அதை வச்சு டிமாண்ட் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்கிறது தான் காமிக்குது இல்லையா சார்? மாணிக்கம் தாக்கூரோட ட்வீட் எதுக்கு காங்கிரஸ் அப்ஜெக்ட் பண்ணணும்? பாரதியார் கவிதைகளை போடுறதை அப்ஜெக்ட் பண்ணுற அளவுக்கு காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு புத்தி கெட்டு போச்சா என்ன? அதனால தான் போடுறாருன்றது அது உங்கள் பர்செப்ஷன். அச்சமில்லை 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 என்பதேன்றது பாரதியாரோட ஃபேமஸ் கவிதை வரிகள். அது போடுறதால திமுக எதிராக போயிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? வீழ்வேன் என்று நினைத்தாயோன்றது பாரதியோட எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பிரசித்தி பெற்ற வரிகள். அதை சொல்கிறதால அவர் ஸ்டாலினுக்கு எதிராக போயிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு காங்கிரஸில் யாருக்கும் புத்தி கெட்டு போச்சுன்னு நான் நினைக்கல. யூசி அப்படியே இருந்தாலும், ஆனால் இது வந்து இட்ஸ் அ டிசன்ட் வாய்ஸ். உண்மை, அதில் சந்தேகமே இல்லை. ஒருத்தர்கிட்ட தான் வருது. 10 எம்பியில் ஒரு எம்பி டிசென்ட்டாக இருக்கார், 9 எம்பி திமுக பக்கம் இருக்காங்க. ஸோ தே வில் கோ வித் டிஎம்கே. வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இட்ஸ் அப்சல்யூட் ஹராக்கிரி சைடு, ப்ரூட்டல் சைடு. அதனால் வேறு எங்கேயும் அவங்க போக முடியாது. அலைன்ஸ் எல்லாம் அப்படி ஃபார்ம் ஆகாதுங்க. கடைசி நேரத்தில் போயெல்லாம் சேர்ந்துக்க முடியாது. அது வந்து ஒரு பர்த் பேங்க், ஒரு பிரசவ வேதனை. அது ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் சொல்லுவார். 2 கட்சிகள் அலையன்ஸில் சேருதுன்றது யாரோ 2 தலைவர்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸாலெல்லாம் வராது. அது வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது வெளிப்பார்வைக்கு அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள், அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் தான் வந்து யார் கூட வேணால் போகணும். அப்படிலாம் கிடையாது. இது வந்து 2 கட்சிகளுக்கு இடையில் வந்து, அதுவும் புதிதாக சேரக்கூடிய 2 கட்சிகளுக்கு இடையில் ஃப்ரெஷ்ஷாக 2 பார்ட்டிஸ் எலக்ட்ரல் அலையன்ஸ்க்கு போகிறாங்கன்னா
தட்ஸ் நத்திங் பட் அ பர்த் பேங், ஒரு பிரசவ வேதனை அது. அது சம்மந்தப்பட்ட கட்சிகளுக்கு அது தெரியும் அது என்னன்ட்டு. அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து விஜயோடலாம் அவங்க போய்டும். ஆசை இருக்குது, கேடர்ஸுக்கு ஆசை இருக்குது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். 90% காங்கிரஸ் கேடரை கேட்டிங்கன்னா அவன் திமுக வேணாம் விஜயோட போகணுன்றான். ஏன்னா காங்கிரஸ் உள்ளே வச்சா திமுக காங்கிரஸை உள்ளே வச்சு அழிக்குது, லோக்கல் பாடிஸ்லேருந்து. பிஜேபி வெளியிலேருந்து அழிக்குது, திமுக உள்ளே வச்சு அழிக்குது. எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸை கேட்டிங்கன்னா என்மாசா எக்ஸப்ட் மாணிக்கம் தாக்கூர் மற்ற அத்தனை பேரும் திமுகவோட தான் போகணுன்றான். அப்போ தான் ஜெயிக்க முடியும். இட்ஸ் அ வெரி டைசி சிச்சுவேஷன். ஹைகமாண்டை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏஸ் தான் அவங்களுக்கு முக்கியம். இதெல்லா விளையாட்டும் விளையாடுவாங்க, கடைசி நேரத்தில் அவங்க திமுகவோட தான் போவாங்க. விஜய்லாம் ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து கிடையாது உனக்கு. பணம் இருந்தாலும் மட்டும் பத்தாது. பணம் இருந்தாலும் நீ பணத்தை எடுக்க முடியாது. இன்றைக்கி டிஎம்கே ஆர் ஏடிஎம்கேவோட போகாமல் காங்கிரஸ் தனியாகவோ இல்லை விஜய் மாதிரி புது பிளேயர்ஸோடையோ போனாங்கன்னா தே வில் எண்ட் அப் அஸ் ஜீரோ. முட்டை தான் கிடைக்கணும். அது காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு நம்மளை விட நல்லா தெரியும். அவங்க பார்கெனிங்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. மெசேஜ் ஹஸ் பீன் கன்வேடு, பவர் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. கேசி வேணுகோபால் வந்துட்டு போன பிறகு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்றாங்க. அதனால் வந்து தே வில் செட்டில் டவுன் ஃபார் 25 ஆர் மேபி 2-3 சீட்ஸ் மோர். பட் அலையன்ஸ் வில் கண்டினியூ. இது சார்ட் அவுட் ஆகிடும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா காங்கிரஸ்க்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அப்சல்யூட்லி தே ஹேவ் ஜீரோ ஆப்ஷன். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுச்சுவேஷனில் தனித்து தான் இருக்காங்க, தனித்து தான் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் ஒருவரினுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது நடந்துருச்சு. அதனால் ஷெட் போடணும், தண்ணீர் கொடுக்கணும், மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். அதை எல்லாருமே ஒத்துக்கிட்டு 4900 பேர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி QR கோட்லாம் கொடுத்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அடுத்தடுத்து அவங்க எப்படி கூட்டங்களை நடத்த அவங்க கொண்டு போகிறாங்க? டிவிகேயோட நிலைமை என்னவா இருக்கும் இதுக்கப்புறமாக? திண்டாட்டம் தான், திருசங்க சொர்க்கம் தான். இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நீ இல்லைன்னா இதெல்லாம் அனுபவிச்சே ஆகணும். மாதத்துக்கு ஒரு தடவை தான் வெளில வருவேன், எலெக்ஷன் நேரம்னா 10 நாளைக்கு ஒரு தடவை வெளியில் வருவேன். QR கோடு குத்தலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்ண முடியுமா? என்னது இது? வாட் நான்சென்ஸ். அது அவரோட விஷயம் இல்லையே, அவர் அப்படி தள்ளப்படுறாரு. நீ அதை வந்து இது பண்ணணும், பைபாஸ் பண்ணணும், அதை வந்து மேனேஜ் பண்ணணும். யூ ஹேவ் டு மேனேஜ் த இஷ்யூ. ஏன் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இல்லாத பிரச்சனை உங்களுக்கு மட்டும் வருது? கூட்டம் வருதே சார். யூ ஹேவ் டு மேனேஜ். நீ ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஆடிக்கு ஒரு வருஷம் அமாவாசைக்கு ஒரு தடவை வெளியில் வந்தால் கூட்டம் வரதான் செய்யும். வாட் பாலிடிக்ஸ் யூ ஹேவ் டூயிங் இட் இன் த பாஸ்ட் 2 years? பாலிட்டிஷியன் வித் ஜீரோ பாலிடிக்ஸ். சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட், அது கூட இப்போ வருது, கிடையவே கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வெளில வருவார். இப்போ எலெக்ஷன் வருதுன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை வெளில வராரு. க்ரௌட்ஸ் ஆர் அன் இஷ்யூ, நான் மறுக்கல. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கட்சியில் தொண்டரணி இருக்கணும். நீங்கள் அடிக்கடி வெளியில் வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. கட்சி தொண்டரணி இருந்தால் கூட கவர்மெண்ட் சப்போர்ட்டும் எங்களுக்கு அவ்வளோ கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்களே. புட்டிங் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் நான் ஒத்துக்கிறேன். அதை எல்லா கவர்மெண்ட்டுமே சேலஞ்சர் வரும்போது அவங்களை இப்படி தான் பண்ணுவாங்க. டிஎம்கே வந்து ஏடிஎம்கே ஆரம்பிக்கும் போது 72 என்ன மாதிரியான வயலன்ஸை எம்ஜிஆர் ஃபேஸ் பண்ணார். 72 to 77 5 years அவர் பவர் இல்லாமல் இருக்கும்போது 72 to 76 டிஎம்கே கவர்மெண்ட், 76 ஜனவரிலேருந்து 77 ஜூன் வரைக்கும் தான் வந்து பிரசிடென்ட் ரூல். அந்த 4 yearsல இன்ஃபேக்ட் 77 வரைக்குமே கூட டிஎம்கேவோட ஹோல்டு இருந்தது. அந்த 5 வருஷத்தில் டிஎம்கேவோட ஏடிஎம்கே நடந்த பொலிட்டிக்கல் ஃபைட்டில் 18 ஏடிஎம்கே கேடர்ஸ் வர் கில்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஹிஸ்ட்ரி இருக்குது. சிபிஎம் எடுத்திங்கன்னா கேரளாவில் வந்து அவங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தேர் கேடர்ஸ் வர் கில்டு. ஆர்எஸ்எஸ் கேடர்ஸ் வர் கில்டு இன் ஹண்ட்ரட்ஸ். பெங்காலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையும் பீப்புள் ஆர் கில்டு. அது வரைக்கும் அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தெர் வர் நோ லைஃப் லாஸ் இன் தாவேக்கா. லைஃப் லாஸ் இருக்கணும்லாம் நான் சொல்லலை. அந்த லெவலுக்கு கூட இது போல் ஒன்றுமே இல்லை. விஜய் சந்தித்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் பீனட்ஸ். அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர் நோ டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வில் டேக் எ சான்ஸ். நானும் கலெக்டராக இருக்கேன், நீங்கள் ஒரு எஸ்பியாக இருக்கீங்கன்னா, இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து விஜய் ஒரு மாநாடு நடத்துகிறான்னா என்னோட முதல் நோக்கம் அந்த மாநாடை எப்படி வந்து நடத்த விடாமல் தடுக்கணும். அப்படின்னு மீறி நடந்து தான் ஆகணும். அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கண்டிஷன்ஸை போட முடியுமோ கண்டிஷன்ஸை போட்டு மினிமம் QR கோடெல்லாம் வச்சு ஒரு பொலிட்டிக்கல் ரேலியை நடத்த முடியுமா? போன தடவை பண்ணாங்க. அதையும் தாண்டி ஒருத்தர் வந்ததுனால அந்த டெத்து வந்து இது வந்து விஜயை பிடிக்காதவங்க அந்த கூட்டத்தில் எவன் செத்தாலும் அது விஜய் காரணம் முட்டாள்தனமானது. அது தனி மனித குரோதத்தில் வருது. உடம்பு சரியில்லாதவங்க சன் ஸ்ட்ரோக் வந்து செத்தானா அதுக்கு விஜய் ஒன்றும் காரணம் கிடையாது. ஸ்டாம்பீடு இல்லை. ஸ்டாம்பீடு இருந்ததுனா தான் விஜய் பொறுப்பு. தீஸ் ஆர் ஆல் நேச்சுரல் டெத். அது திமுகவில் எவ்வளோ பேர் சாவறான், மீடியா போட மாட்டேங்குது. ஏடிஎம்கே மீட்டிங்லேருந்து தான் சாவறான் அவங்களுக்கு வந்து. அதல்ல இஷ்யூ. கரூர் இன்சிடென்ட் மாதிரி எதுவும் நடக்கல, ஸ்டாம்பீடு எதுவும் இல்லை. அண்ட் சில்ட்ரன் அண்ட் விமன் ஆர் நாட் அஃபெக்டட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் QR கோடு கொடுத்து தான் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மீட்டிங்ஸ்க்கு அலோவ் பண்ணுவீங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ். பட் என்ன வழி? ஏன்னா அதுக்கு யார் காரணம்? நீங்கள் பாலிட்டிஷனாக இருந்தீங்கன்னா இந்த நிலைமையை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்காது. நீங்கள் எதையுமே ஹெட் ஆன் கொலிஷன் ஃபேஸ் பண்ண மறுக்கிறீங்க. அப்படியே ஒரு மேடை போடுறான், வந்து உட்காந்து பேசிட்டு சேஃப் அண்ட் செக்யூர்டாக நீங்கள் போய்ட்றீங்க. கீழே பாதிக்கப்படுறது கேடரு, வரக்கூடிய பப்ளிக்கு.
ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்க்கு அப்புறமும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா அதில் ஆட் ஆன் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள்ங்கிறத தாண்டி உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் வராதீங்கிறத சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சார். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எல்லாரும் மெடிக்கல் செக்அப் பண்ணி எல்லாம் ஃபுல் பாடி செக்அப் பண்ணி சிடி ஸ்கேனு எல்லா ஸ்கேனையும் எடுத்துகிட்டு தான் கொண்டு வந்து ஒருத்தனை மீட்டி. வாட் நான்சென்ஸ் யா தீஸ் ஆர் ஆல். இது வந்துங்க அவர் பண்ண தப்புங்க. அவர் அந்த முதல் 5-6 மாநாடு போகும்போதே வந்து மோடியோட ரோட் ஷோஸ் தான் ரோட் ஷோன்ற கான்செப்டே தமிழ்நாடு பாலிடிக்ஸில், இந்தியன் பாலிடிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ரோட் ஷோஸில் பேச மாட்டாங்க. மோடி நெவர் ஸ்போக்ஸ் இன் ரோட் ஷோஸ். ஹி நெவர் ஸ்போக் இன் ரோட் ஷோஸ். ரோட் ஷோன்னா அப்படி கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இவர் ரோட் ஷோவும் நடத்துவோம், பேசவும் செஞ்சிருந்தார். அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தது கவர்மெண்ட்டோட தப்பு. எல்லாம் நடந்து போச்சு. தூத்து மேமேன்னு நான் காரணம் நீ காரணம் அடிச்சுக்கிறாங்க. மேட்ரு இந்த சிபிஐ ஏன் தப்பு பண்ணால் என்னன்னு தெரியாது. சார்ஜ் ஷீட் போடும்போது தான் நமக்கு தெரிய போகுது. அப்போ அந்த நடவடிக்கைக்கு, அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அவரோட பாலிடிக்ஸ் என்ன? இவ்வளோ நாள் அழுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். சொல்றாங்க இப்போ பார்த்தா அருண்ராஜா அவர்கள் இல்லை, எங்களுக்கு அழுத்தம் தரப்படுது சிபிஐ சொல்றாரு. அதான் அரசியல். எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகனா பிஜேபியும் அடிக்கும், திமுகவும் அடிப்பான். இதான பாலிடிக்ஸு. அப்போ பாலிடிக்ஸோட அரிச்சுவடியே தெரியாமல் எதுக்கு பாலிடிக்ஸ் வந்தேன்? நீங்கள் வரும்போது வாங்க அப்படின்னு வெள்ளி தாம்பாளத்தில் உங்களை வச்சு வரவேற்பாங்களா? வாங்க வந்து எங்களை ஓடிடுவேன்றாங்களா யாராவது? எனக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு, டிக்ளேர்டு எனிமீஸ் பிஜேபியும் டிஎம்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னா அடிப்பான். அதுவும் கையில் பவர் இருக்கா அடிப்பான். அது எதிர்பார்த்து தானே வரணும். இது கூட தெரியல அவங்களுக்கு. இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்? எல்லாரும் அப்படி தான் வளர்ந்துருக்காங்க. எல்லா கட்சியும் அப்படி தான் வளர்ந்துருக்கு. காங்கிரஸ் 49 திமுக ஆரம்பித்து 67 பவரை பிடிக்கும்போது காங்கிரஸ் எவ்வளோ பிரச்சனை பண்ணுச்சு டிஎம்கேக்கு. அதுக்கு பிறகு டிஎம்கேலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு போனப்போ எம்ஜிஆருக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணுச்சு டிஎம்கே. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். இது புரியாமல் வந்து எங்களை அழுத்துறாங்கன்னா அழுத்த தான் செய்வான். பின்னா அவங்களை கட்டி பிடிச்ச மொத்தமாக கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? யூ ஆர் சேலஞ்சிங் தி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்னு போது யூ ஹேவ் டு ஃபேஸ் தி ராத் ஆஃப் த சிஸ்டம். இதெல்லாம் புலம்புறதுக்கெலாம் வராதுன்ற நான். உன் பாலிடிக்ஸ் நான் சொல்லும் போது எதுக்காக அரசியலுக்கு வந்தேன்? when you have a complete clarity on your policies and principles, புலம்புறதுக்கெலாம் இடமே இருக்காது. எதுக்கு புலம்புற? இட்ஸ் அ வெரி சீரியஸ் கேம். இட்ஸ் அ டூ ஆர் டை கேம். பாலிடிக்ஸ்ன்றது வந்து இட்ஸ் அ டேஞ்சரஸ் கேம். வெரி வெரி டேஞ்சரஸ் கேம். சரியான டெஃபினேஷன் சொல்லுவாங்க. நெருப்பு ஆற்றுல ரோமங்களாலான பாலத்தை கட்டி அது மேலே நடந்து போகிறது. கரணம் தப்புனா மரணம். அதான் பாலிடிக்ஸு. இன்றைக்கி நேற்று இல்லை, காலகாலமாக. அப்போ இது தெரியாமல் எதுக்கு இந்த கேம் ஆட வந்தீங்க? வந்தே புலம்பக்கூடாது. உங்களுக்கு தீர்க்கமான கொள்கைகள், கோட்பாடுகள், அரசியல் இருந்ததுன்னா புலம்ப மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. கரூர் சம்பவமே நடந்திருக்காது. சரி, அதுக்கு பிறகு என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்றது உண்மை. இன்ஃபேக்ட் அவரோட ப்ராப்ளம்ஸில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு மக்கள் சக்தி இருக்குது. அதை எப்படி சேனலைஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அந்த கூட்டத்தை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அப்போ இந்த பிரச்சனைலாம் வந்தே தரும். அண்ட் யுவர் எனிமீஸ் ஆர் வெரி பிக் அண்ட் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. அவ்வளோ சீக்கிரம் எப்படிங்க பவரை விட்டு கொடுத்துருவாங்க 2 பேரும்? நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிங்க எங்கள் கட்சி, அவன் 76 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கான். எப்படி விடுவான் உங்களுக்கு? எப்படி விடுவான் சொல்லு? உங்கள் துறையில் நீங்கள் இன்றைக்கி ஒரு டாப் ஹீரோ விஜயை சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ஃபீல்டில், உங்கள் ஃபீல்டில் வந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தன் 25 வயசு பையன் நல்ல ஹீரோவாக மேலே வரானா, முதல்ல அவனை அமுக பார்ப்பீங்கல்ல. அவனை எப்படியா காலி பண்ணணும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி தானே விஜய் காலி பண்ணணுன்னு பார்த்தாங்க, அதை மீறி அவர் வந்தார். அப்படி தானே ரஜினியை காலி பண்ணணுன்னு பார்த்தாங்க, அதை மீறி அவர் வந்தார். அப்போ எல்லா ஃபீல்டுலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை இது. இதுக்கு புலம்பெல்லாம் கூடாது. உங்கள் பாலிசிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக கிடையாது. அது இல்லைன்னா இதெல்லாம் புலம்ப தான் செய்வீங்க. இந்த மாதிரி இஷ்யூஸை நீங்கள் தொடர்ந்து ஃபேஸ் பண்ண தான் செய்யணும். டிவிக்கு விருப்பமனு எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுடைய இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா கூட்டம் நிறையா வந்துருச்சுங்கிறதுனால அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்து 50,000 பேர் வரைக்கும் அதை டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை திரும்ப விருப்பமனு ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது 5,000 கூட வரல அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டோம். 5,000 பெரிய நம்பருங்க. 5,000 குறைச்சி மதிப்பிடாதீங்க. 50,000 பேர் டவுன்லோட் பண்ணி 1/10 வந்திருக்குன்னா ஃபைன். 5,000 இஸ் அ பிக் நம்பர் அந்த பார்ட்டிக்கு. தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டுக்கு எங்கே போக போகிறாரு, கேண்டிடேட் செலெக்ஷன் என்ன? நான் திரும்ப சொல்கிறேன், 234 தொகுதியிலையும் டிஃபால்ட் இல்லாமல் அவரோட கட்சியில் எத்தனை கேண்டிடேட்ஸால் நாமினேஷனை போட முடியும்? அவரோட முதல் சேலஞ்ச் அது. இன்ஃபேக்ட் ஐ வில் சஜஸ்ட் தட் அவங்க கட்சியில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் கரெக்ஷன் நடத்தணும். டிஎம்கே ஏடிஎம்கேல தேர் எக்ஸ்பீரியன்ஸ். 3ஆம் கிளாஸ் படித்த வட்ட செயலாளர் ரொம்ப பிரமாதமாக நாமினேஷனை வந்து ஃபில் பண்ணுவான். டிஎம்கேல ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட பண்ண முடியாது, கோட்டை விட்டுருவான். எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ண முடியாது, படித்தவங்க கூட பண்ண முடியாது. ஸோ அந்த கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். இங்கே நீங்கள் வந்து அதுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்கணும்.
ஏன்னா இப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ண பிறகு ஸ்க்ரூட்டனியில் திமுக அதிமுக 2 பேரும் கண்ணில் விளக்கண்ணியை ஊற்றிட்டு பூத கண்ணாடி வச்சு பார்ப்போம். ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை வச்சு உங்கள் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் எடுபடாது. ஒன்ஸ் எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இஸ் ஃபைனல். ஏதோ ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கில் உங்களோட நாமினேஷன் ரிஜெக்டட்னா நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் பெட்டிஷன் தான் ஹைகோர்ட்டில் போடணும். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு 20 வருஷம் ஓடும். அதனால் இப்போதைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதுக்கு ரிப்பீட்டடாக அவங்க வந்து கிளாஸஸ் எடுக்கணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இதெல்லாம் இல்லாமல் வேறு எதையோ பேசி நடந்தாங்கன்னா அவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் சொன்னது போல் இப்போது டிவிகேயோட வேறு ஏதாவது ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி கட்சி இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த 234 தொகுதிகளையும் கேண்டிடேட்ஸ் நிற்க வைக்கிறதுல அவருக்கு பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கும். இன்றைக்கி அவர் தனித்து தான் நிற்க போகிறார் அப்படிங்கும்போது இந்த 234 தொகுதியிலையும் அவங்க போட்டிடுறாங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இந்த கேண்டிடேட்ஸை டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ அகெயின்ஸ்டாக ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் இறக்குறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தானே சார்? இந்த மாதிரி என்னென்ன சேலஞ்சஸ் அவர் முன்னாடி இருக்குது? நல்ல கேள்வி. முதல்ல நாமினேஷன் டிஃபால்ட் இல்லாமல் போடணும். அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் திரும்ப அதை சொல்கிறேன். அது வந்து ஏன்னா அது பாலப்பாடம் அரிச்சுவடி. நாமினேஷன்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் டிஃபால்ட் இல்லாமல் ஃபைல் பண்ண கற்றுக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போயே வந்து என்ன ஏதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 செட் ஆஃப் பெட்டிஷன்ஸோ 3 செட் ஆஃப் பெட்டிஷன்ஸோ போடுவாங்க. 2 செட்ஸ் ஆஃப் நாமினேஷன்ஸ் போடுவாங்க நினைக்கிறேன். ஐ சப்போஸ் டம்மி கேண்டிடேட் போடணும். 234க்கும் டம்மி கேண்டிடேட். ஸோ உங்களுக்கு 2 செட் ஆஃப் நாமினேஷன்ஸ், 2 3 அது எனக்கு தெரியல, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பட் டு மீ பர்சனலி ஐ திங்க் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் 2 செட் ஆஃப் நாமினேஷன்ஸ் நீங்கள் போடணும். இப்போ நீங்கள் கேண்டிடேட்னா நீங்கள் 2 செட் ஆஃப் நாமினேஷன்ஸ் போடணும். உங்களுக்கு ஒரு டம்மி கேண்டிடேட் அவன் ஆர் அவள் அவங்க ஒரு 2 செட் ஆஃப் நாமினேஷன்ஸ் போடணும். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ வந்து 234 × 2 234 வந்து எவ்வளோ ஆகுது? 234 × 2னா எவ்வளோ வருது? 468 ஒரு ஆளுக்கு. இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா 468, இன்னொரு 468, ஏன்னா டம்மிக்கும் சேர்த்து கம்பேர் அரவுண்ட் 1000 பெட்டிஷன்ஸ் ரஃப்லி. 1000 பெட்டிஷன்ஸ் ஃபால்ட் இல்லாமல் அது ஆஃப் த இதை சரியாக வச்சுட்டா கூட வந்து நியர்லி 468 பெட்டிஷன்ஸை வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட் இல்லாமல் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஃபைல் பண்ணுறதுக்கு முதல்ல கற்றுக்கணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணுன்றதை பார்க்கணும். கேண்டிடேட்ஸ் நேம்ஸ் எல்லாமே வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுவும் எஸ்ஐஆர் வந்த பிறகு இப்போ 23ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம போட்டுறோம். அதில் முதல்ல போய் பார்க்கணும். அதை ரெக்டிஃபை பண்ணணும். அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அது நாமினேஷன்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தொகுதிக்கும் என்ன மாதிரியான கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுறீங்க, என்ன அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அதில் வந்து ரொம்ப மோசமான கேரக்டர் உள்ளவங்க. ஏன்னா விஜய் சைடில் செய்யக்கூடிய சிறிய தவறுகள் கூட பெரிதாக்கப்படும். ரொம்ப மோசமான கேவலமான கேண்டிடேட்ஸு, ரொம்ப சீப் க்ரைம்ஸில் இன்வால்வ் ஆனவங்க, அந்த மாதிரியான ஆட்களெல்லாம் இல்லாமல் வெட் பண்ணணும். அது ஒன்று. நம்பர் 3 கிரவுண்டுக்கு போகும்போது எனார்மஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஃபண்ட்ஸ் என்னான்னு பார்க்கணும். அவன் எவ்வளோ செலவு பண்ணுவான், கட்சி எவ்வளோ கொடுக்கும். இது அத்தனையும் மீறி கிரவுண்டுக்கு போகும்போது திமுக அதிமுக சாம பேத தான தண்டா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அடிப்பாங்க, விலை கொடுத்து வாங்க பார்ப்பாங்க, கெஜுவல் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறதால 2 பேரும் அடிப்பாங்க போட்டு. இத்தனையும் ஃபேஸ் பண்ணி வரணும். எதை 234 தொகுதியிலையும். ஐ இஸ் ஆல்மோஸ்ட் அ லோனர். எல்லா கட்சியும் இன்றைக்கி அந்த பக்கம் இந்த பக்கம்னு போயிட்டாங்க. கடைவரித்தேன் கொள்வார் இல்லை தான் அவரோட பொசிஷன் இன்றைக்கி. இவரை லோனர், இவரை தனி மனிதம், தனி மரம் தான். இதில் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் கேம்பெயினுக்கு போக மாட்டார், வீடியோவில் தான் பேசுவார்ன்றாங்க. 234 தொகுதிக்கும் 234 வீடியோ கேம்பெயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி விளங்குமாங்க. உருப்பிடுமா அது? எல்லா லீடர்ஸும் கிரவுண்டில் இருக்கும்போது நீ வீடியோவில் பேசினா உருப்பிடுமா அது? ஏன் வாட் இஸ் திஸ்? இது எப்படி இது வந்து நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து கிரவுண்டில் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? எங்கே போனாலும் தடுக்கிறாங்க, முட்டுக்கட்டை போடுறாங்க. அட்லீஸ்ட் இந்த வழியாவது நம்ம எடுக்கலாம்னு அவர் எடுக்கிறாரோ? தடுக்கிறான்றது வராது அரசியலுக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து வீடியோ ஆப்ஷன் இஸ் ஆல்வேஸ் தேர். அது யாரும் தடுக்க போகிறது கிடையாது. பட் இஸ் இட் அன் ஆப்ஷன்? அது வந்து கீழே தொய்வடையும். கீழே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கிரவுண்டுக்கு போகலன்னா பர்சனல் டச் இல்லைன்னா இப்போ நம்மளே வந்து பேசுகிறோம் அப்படின்னும் போது வந்து ஜூமில் இருக்கிறதுக்கும் நேரில் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ டிவியில் உட்காந்து பேசுகிறோன்னா டிவி டிபேட்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ளோரில் இருக்கிறதுக்கும் ஜூமில் இருக்கிறதுக்கும் அல்லது வந்து வெளியில் வந்து இதில் ஓபியில் இருக்குன்றதுக்குமே வந்து நமக்கு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு தெர் மஸ்ட் பி அ பர்சனல் டச்.
தலைவர்களை பார்க்கணுன்னு தானே அன்றைக்கி மக்கள் வராங்க. ரெண்டாவது அது நேரில் பேசும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு தாக்கம் இம்பேக்ட்ன்றது வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸில் கண்டிப்பாக இருக்காது. பட் தட்ஸ் an ஆப்ஷன் அவங்க வைக்கிறாங்கன்னா ஃபைன், எல்லாமே தலைகீழ போகுது. ஒரு எலெக்ஷன் தாங்குவாரான்றது தான் கொஸ்டின். ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் வாட் வில் யூ டூ? இப்போ இதுவே எலெக்ஷன் டைம்லேயே உன்னால் வெளியில் வர முடியல. இன்றைக்கும் அவரால் 27 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அவர் இன்னும் கவர் பண்ணலன்றாங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி சீரியஸ் இஷ்யூஸுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அலையன்ஸ் இஷ்யூ, பணம் இஷ்யூனா, விஜய்க்கு கிரவுண்டுக்கு போகிறதே ஒரு இஷ்யூ. 2 பேரும் சேர்ந்து நெருக்குவாங்க, சந்தேகமே வேணாம் உங்களுக்கு வந்து. பிகாஸ் யூ சேலஞ்சு போத் ஆஃப் தம். ஒரு எலெக்ஷனுக்கு பிறகு அவர் பாடத்தை கற்றுக்கொள்வார். பட் இன் அ வெரி ஹார்ட் வே ஃபார் விச் he may have to pay a very heavy price. அப்படி தான் தோணுது எனக்கு. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.